பூண்டி ஏரியில் இருந்து கொசஸ்தலை ஆற்றில் திறந்துவிடப்பட்ட உபரி நீரால் தாமரைப்பாக்கம் தடுப்பணை அணை நிரம்பி ரம்மியமாக காட்சியளிக்கிறது. ஆந்திர மாநிலம் அம்மம்பள்ளி அணையில் இருந்து திறந்துவிடப்பட்ட உபரி நீராலும் பூண்டி ஏரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த கனமழையாலும் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்தது. இதனையடுத்து பாதுகாப்பு கருதி பூண்டி ஏரியிலிருந்து கொசஸ்தலை ஆற்றில் திறந்துவிடப்படும் நீரின் அளவு 3000 கனஅடியாக உயர்த்தப்பட்டது. எனவே கொசஸ்தலை ஆற்றின் வழித்தடமான தாமரைப்பாக்கம் பகுதியில் உள்ள தடுப்பணை நிரம்பி ரம்மியமாக காட்சியளிக்கிறது. தாமரைப்பாக்கம் தடுப்பணையில் இருந்து 950 கனஅடி உபரி நீர் கொசஸ்தலை ஆற்றில் வடிந்து ஓடுகிறது. கடலூரில் போலீசார் பறிமுதல் செய்த வாகனங்களை ஏலம் விடும் நிகழ்ச்சியில் தம்பிக்கு வாங்கி கொடுத்த வாகனத்தை தானே ஏலம் எடுக்க வேண்டும் என பெண் ஒருவர் அழுததால் பரபரப்பு ஏற்பட்டது. போதைப்பொருள் வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களை ஏலம் விடும் நிகழ்வு கடலூரில் நடைபெற்றது. அப்போது ஒரு கார் மற்றும் 26 இருசக்கர வாகனங்கள் ஏலம் விடப்பட்டன. புல்லட் ஒன்றை 1 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் கேட்ட பெண் தனது தம்பியின் வாகனத்தை நண்பர்கள் எடுத்துச் சென்று கஞ்சா வைத்திருந்ததால் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும், எனவே தானே ஏலம் எடுத்துக் கொள்வதாகவும் கூறினார். அப்போது வேறொருவர் 1,10,000 ரூபாய்க்கு ஏலம் கேட்டவுடன் அழத் தொடங்கிய அந்த பெண் 1,12,000 ரூபாய்க்கு புல்லட்டை ஏலத்தில் எடுத்தார். சரி, நீங்க ஏதாவது கேள்வி கேளுங்க. ஜெனரலா முதல்ல ஐயா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது கஞ்சா கேஸ்ல உள்ள வண்டி. இதை நம்ம ஏலம் விட்டு தான் முறைப்படி நடத்த முடியும். ஏலம் வந்திருக்கிறாங்க. நீங்க கேள்வி கேளுங்க. எதனா ஒரு கேள்வி கேளுங்க. கேள்வியே கேட்காம இருக்கீங்களா? 1,10,000 ஒருத்தர் கேட்டுட்டாருமா. 1,12,000. பின்னர் தொடர்ந்து மற்ற வாகனங்களுக்கான ஏலம் நடைபெற்றது.